السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்துடைய நுகர்த்துறைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கிற இந்த அல்குர்ஆனை ஒரு வசனம் அல்லது 2 வசனங்களை ஓதி பார்த்து அதனுடைய அர்த்தத்தை தமிழில் படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்நாளில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம். 50வது அத்தியாயம் சூரத்துல் காஃப் என்ற அத்தியாயத்துடைய 11 வசனங்களை நாம் பார்க்கிறோம். இந்த 11 வசனங்களில் ஆரம்பமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவாசிகளிடத்தில் நீங்கள்லாம் மௌத்தான பிறகு மண்ணில் கொண்டு போய் அடக்கம் பண்ணப்படுவீங்க, அதுக்கு பிறகு மண் உங்களை சாப்பிடும், பிறகு நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், எழுப்பி கேள்வி கேட்கப்படுவீர்கள். அப்போ யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஒழுங்காக வாழ்ந்தீங்களோ அவங்களுக்கு ஒழுங்கான தீர்ப்பு இருக்கிறது, யாரெல்லாம் மாற்றமாக வாழ்ந்தீங்களோ அவர்களுக்கெல்லாம் கெடுதல் இருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிறது, அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கையிலும் இருக்கிறதுங்கிற செய்தியை சொல்லும்போது அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னாக்கா, செத்து போன பிறகு எப்படி நான் உயர வருவோம், எங்களை தான் மண்ணு சாப்பிட்றோமே, இது எங்கள் அறிவுக்கு குழப்பம் இல்லையே, ரொம்ப தூரமெல்லாம் இருக்குது, அறிவுக்கு எட்ட மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க கேட்ட கேள்விக்கு பதிலாக அல்லாஹ் இந்த 11 வசனங்களில் பதிலை சொல்லியிருந்தோம். அதை நம்ம கடந்த நாட்களில் பார்த்துருக்கோம். அப்போ இந்த குர்ஆனை ஓதி படித்து விளங்கினால் இது போன்ற விஷயங்கள்லாம் விளங்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. கேள்வி கேட்டாங்க, அல்லாஹ் பதில் சொல்கிறோம். அது அவங்க தான் கேள்வி கேட்டாங்களா அப்படின்னாக்கா பல பேர்களுக்கு இங்கேயே குழப்பம் இருக்கும். அவங்க கேள்வி கேட்டது அவங்களுக்கு, இங்கே உள்ளவங்களுக்கே பயங்கர குழப்பம்லாம் இருக்கும். அது என்னென்ன குழப்பம்லாம் இருக்குன்னா எல்லாம் அடுத்தாயிரம் சொல்ல போகிறாங்க. இந்த கேட்ட கேள்விகள் அவங்க மட்டும் கேட்கல, உலகம் வருகின்ற வரை வரக்கூடிய எல்லா காப்பீர்களும் கேட்பாங்க, நம்பிக்கை கொண்டு சரியான நம்பிக்கை இல்லாதவர்களும் கேட்பாங்க, நம்பிக்கை கொண்டு விட்டு அமல் செய்யாதவர்களும் கேட்பாங்க. அப்படி 10ஆம் பொதுவாக தான் எடுக்கணும் இது. அப்போ இந்த குர்ஆனை எப்படி ஓதணும் என்றால், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், கல்லபத் கப்லஹும் கௌமு நூஹ் வஅஸ்ஹாபுர் ரஸ்ஸி வஸமூத் வஆதும் வஃபிர்அவுன் வஇኽவானு லூத் வஅஸ்ஹாபுல் ஐக்கத்தி வகௌமு துப்பா குல்லுன் கல்லபர் ருஸுல ஃபஹக்க வஈத். 3 வசனங்கள் நான் ஓதிருக்கிறேன். இப்போ இந்த 3 வசனங்களுள்ள அர்த்தம் என்ன அப்படிங்கிறத எல்லாரும் விளங்குற மாதிரி அல்லாஹ் இன்றைக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். எல்லா மொழிகளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா மனிதர்களும் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் தனியாகவே குர்ஆனை எடுத்து இது போன்ற குர்ஆன் ஆப்பை எடுத்து வைத்துக்கொண்டு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அந்த வார்த்தை மூலமாக கோர்வையாக என்ன அர்த்தம், அதை எப்படி விளங்கணும், அதுக்கு என்ன விளக்கம் என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்காக கோடிக்கணக்கான மொழிக்கலை ஆசிரியர்கள் ஏற்படுத்தி இருக்கிறான். எல்லா மொழிகளிலுமே நம்ம தாய்மொழியாக இருக்கிற தமிழில் கூட 10க்கும் மேற்பட்ட 20க்கும் மேற்பட்ட இந்த மொழிபெயர்ப்பு இருக்கத்தான் செய்கிறது.
இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு பிரபலியமாக இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ டெக்னாலஜியில் இந்த குரான் வந்து விட்டது எல்லா மொழிகளிலும். அப்போ இந்த அளவுக்கு அற்புதமாக எல்லா மக்களும் விளங்குவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு ஏற்பாடு செய்திருக்கிறான். அதை நாம் எல்லாம் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது இன்ஷா அல்லாஹ் சரியான விளக்கம் அல்லாஹ் சொன்ன மாதிரி உள்ள விளக்கம் கிடைக்கும். யாரோ பேசின விளக்கம் இல்லை, யாரோ பயானில் கேட்ட விளக்கம் இல்லை, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்ற விளக்கம் நேரடியாக செல்லும் பொழுது அந்த விளக்கம் மனித மனங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதையெல்லாம் நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியதால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கதில் பற்றினா என்னது? பொய்ப்படுத்தினார்கள். கபலகும், அவர்களுக்கு முன்னால் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருந்தார்களோ அவர்களும் பொய்ப்படுத்தினார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது அவங்க முன்னால் இருக்கிற அவங்க மட்டும் பொய்ப்படுத்தல, ஏற்கனவே பொய்ப்படுத்தியிருக்கிறாங்க. யாராவது அது? கௌமு நூஹின், நூஹுடைய சமுதாயம், அஸ்ஹாபுர் ரஸ்ஸி, கிணற்று வாசிகள். அதாவது கிணற்று வாசிகள் அந்த ஊருக்கு பேர் போல இருக்காது. சமூது, இன்னும் சமூது வாசிகள், ஆதுன், இன்னும் ஆது சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், பிறவன், இன்னும் பிறவன் என்று சொல்லக்கூடியவன், இஹ்வான் லூத்துடைய சகோதரர்கள், அஸ்ஹாபுல் ஐக்கத்தி, ஐக்கத்தி என்று சொன்னால் தோட்டத்தை உடையவர்கள், இன்னும் கௌம துப்ப சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், குல்லுன் கல்லவர் ருசுல, இவங்க எல்லாருமே இந்த செய்தியை பொய்ப்படுத்தினார்கள். யாருக்கு அல்லாஹ் சொல்கிறான்? ரசூலுக்கு சொல்கிறான். எப்போ உனக்கு நான் செய்தியை சொல்கிறேன், இவங்க மட்டும்தான் பொய்ப்பாங்கன்னு நினைக்காத. ஏற்கனவே உனக்கு முன்னாடி வந்து நிறைய சமுதாயம் வாழ்ந்து போயிருக்குது, எல்லாரையும் நான் அழிச்சிருக்கிறேன் அவங்கள. அதனால இவங்க சொல்கிறது புதுசு கிடையாது. நீ வந்து இவங்க சொல்கிறாங்கன்னு நீ வந்து ஒரு முயற்சியை வந்து கைவிட்டுறாத. நான் எதை சொல்கிறேன்னா சொல்லிக்கிட்டே இரு. அவன் கேட்குறான் கேட்காம போகிறாங்கலாம் உன் வேலை கிடையாது. இப்படி தான் பொய்ப்படுத்துவாங்க, இவங்க மட்டுமா பொய்ப்படுத்துகிறாங்க கிடையாதுப்பா. இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியவே தெரியாது அவங்கள யாருன்னு. நூறு அலைஹிஸ்ஸலாம் பற்றி ரசூலுக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்லி இந்த சமுதாயத்துக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியவே தெரியாது ரசூலுக்கு. அப்புறமா அல்லாஹ் அந்த குர்ஆனில் கிட்டத்தட்ட 1/3 பகுதியில் எந்தெந்த பகுதிகளெலாம் யாராவது தூதர்கள் வந்தார்கள், என்ன பிரச்சாரம் பண்ணார்கள், மக்கள் அவர்களை எப்படி எதிர்த்தார்கள், எப்படி அல்லாஹ் அவர்களை அழித்தான் போன்ற ஃபுல்லாக உள்ள டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக குர்ஆனில் இருக்குது. 1000க்கு மேற்பட்ட வசனங்கள் இந்த விஷயம் தான் இருக்கும். குர்ஆனில் 6000 வசனங்கள் இருக்குது. 1000க்கு மேற்பட்ட வசனங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்கனவே படைத்த, ஏற்கனவே மக்களுடைய நிலைமை, தூதர்களுடைய நிலைமை, அந்த ஊர்வாசிகளை எப்படி அழித்தான் என்ற வரலாறு தான் 1000க்கு மேற்பட்ட வசனங்கள் இருக்குது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்கனவே ஒன்றுமே தெரியாது. ஏன் ஒன்றுமே தெரியாது? அவர்களுக்கு வந்து படிப்பே இல்லை, எழுதவும் தெரியாது, வெளி நாலேஜே கிடையாது. வெளி நாலேஜ் எதுவுமே கிடையாது. உலகத்தில் யார் எங்கே இருந்தால் எங்கே வாழ்ந்தாங்கிற நாலேஜ் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி அருளிய விஷயங்கள் தான் அவர்களை பற்றிய முழு வரலாறு இருக்கிறது. இந்த 3 வசனங்களுக்கான விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் 1000க்கு மேற்பட்ட வசனங்களை படித்தால் மாத்திரம்தான் நூஹ் சமுதாயம் யாரு, சமூக சமுதாயம் யாரு, பிறவன் யாரு, அங்கே அனுப்பப்பட்ட தூதர்கள் யாரு, அவங்க என்ன அந்த கேள்வியை கேட்டாங்க, என்ன ரசூல் அந்த ரசூல்கள் பதில் சொன்னாங்க, அந்த ரசூல்களை எப்படி அவங்க கொண்டாங்க, அதற்கு அல்லாஹ் எப்படி வந்து தண்டனை கொடுத்தான், எப்படி வந்து அவன் வந்து மேலிருந்து கல்மாரியை பொழிந்தான், மழையை கொண்டு அழிந்தான், காற்றை கொண்டு அழிந்தான், இப்படியெல்லாம் அல்லாஹ் பதிவு செய்கிறான். இவைகளெல்லாம் 1000க்கு மேற்பட்ட வசனங்கள் இருக்கிறது. இது சும்மா 10 நிமிஷம் வந்து இந்த விளக்கம் சொல்ல முடியாது. அதனால அவர்கள் குர்ஆனை எடுத்து படிக்கும் போது நன்றாக விளங்கிவிடும் எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிந்தான் என்று சொல்லி. இறுதியாக அல்லாஹ் சொல்லுகிறான், கல்லபர் ருசுல ஹக்க வஹி, இப்படி நபிமார்களை எல்லாம் அவர்கள் வந்து பொய்ப்படுத்திய காரணத்தினால், இல்லை என்று சொன்ன காரணத்தினால, வந்த செய்தி வந்து உண்மை இல்லை என்று அவர்கள் எதிர்த்த காரணத்தினால அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய தண்டனை வந்தது என்று அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் முடித்துவிட்டு முக்கியமான இன்னொரு விஷயத்தை 15வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்போ ஐயனா பில் ஹல்கில் அவ்வல், ஏப்பா நீ கேள்வி கேட்குறீல்ல, அல்லாஹ் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ கேள்வி கேட்குறீல்ல, எப்படி செத்து போன பிறகு, மண்ணோடு மண்ணாக ஆன பிறகு எப்படி எழுப்போன்னு கேள்வி கேட்குறீல்ல, ஆரம்பத்தில் உன்னை படைச்சது யாரு? ஆரம்பத்தில் படைச்சதற்கு நான் வந்து எந்த விதமான கலைப்பு அடையில. அப்போ ஐயனா பில் ஹல்கில் அவ்வல், ஆரம்பத்தில் நான் படைச்சல ஒன்று, அப்போ எந்த விதமான பலகீனமும் என்கிட்ட கிடையாது. ஆரம்பத்தில் படைச்ச எனக்கு ஒரு திருப்பி கொண்டு வருவது எனக்கு கஷ்டமா? பல்கும் ஹல்கின் ஜதீத். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னாக்கா,
புதிதாக படைக்க இருக்கிற இந்த விஷயத்துல இவங்க எல்லோரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி 15வது அல்லா முடிக்கிறான். இந்த குழப்பம் என்பதுதான் மிக முக்கியமான சப்ஜெக்ட் ஆயத்துல. குழப்பம்னா என்னன்னு சொன்னது, குழப்பம் என்று குழப்பம் விளைவிப்பது வேறு, தனக்குத்தானே குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வது வேறு. சாதாரணமாக ஒரு மனிதன் சரியாக இருக்கிறான், ஒரு நம்பிக்கை கொண்டவன் உள்ளத்தின் அடித்தளத்தில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இருக்கான் என்றால் என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா, அல்லாஹ் சொன்னதை அவன் அப்படியே நம்பி அதற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்கிறான் என்று அர்த்தம். உதாரணமாக அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளை இருக்கிறான், மனிதர்களை பொறுத்த வரைக்கும், எப்போ இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்வீங்க, உங்களுக்கு தேவையான விஷயம் வச்சிருக்கிறேன், திருப்பி நீங்கள் செத்து போவீங்க, செத்து போன பிறகு அடக்கம் பண்ணுவாங்க, அடக்கம் பண்ண பிறகு மண்ணு தின்றோம், எல்லாத்தையும் திங்காது, நான் ஒரு உயிர் செல்லை அங்கே வைத்திருக்கிறேன், அது எப்படி மழை பெய்ஞ்சா எப்படி தாவரங்கள் வருகிறதோ அது மாதிரி ஒரு காலத்தை எல்லாம் வர இருக்கிறீங்க. அதனால இந்த உலக வாழ்க்கை உலக வாழ்க்கையை நம்பி நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. இந்த உலக வாழ்க்கைகள் என்னது ஏமாற்றக்கூடிய இன்பம், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. நான் சொன்ன மாதிரி இன்பத்தை அனுபவிச்சிங்க, பிரச்சனை இல்லை. நான் எப்படி வாழ சொன்னா அப்படி வாழுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் செத்து போயிடுவீங்க. அதனால் செத்து போகிறத நினச்சிக்கிட்டே நீங்கள் வாழணும், சாவதை நினச்சிக்கிட்டே இன்பத்தை அனுபவிக்கணும். அதனால கண்டிப்பாக அந்த எழுப்பப்படுதல் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான்ல. இதை தெளிவாக யாரெல்லாம் விளங்கி இருக்கிறார்களோ அவங்க தங்கள் வாழ்நாளில் நடைமுறையில் கொண்டு வந்துடுவாங்க. இப்போ நடைமுறையில் கொண்டு வந்தால் மாத்திரம்தான் உள்ள குழப்பம் இல்லைன்னு அர்த்தம். நடைமுறையில் கொண்டு வராமல் ஆமாம் எழுப்புவான், ஆமாம் இருக்குது, அவன் மறுபடியும் இருக்குது, இப்போ என்ன இப்போ அப்படின்னு நான் ஏவனே பார்த்துட்டு உட்காந்துருக்குது. நான் பாட்டு வந்த இடத்துல அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழாமல், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றாமல், அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்க்கை அமைச்சிக்காம, இந்த உலகத்தில் நான் பார்க்கிற பல காட்சிகளை வைத்துக் கொண்டு, நான் யாரையே பார்த்து நான் ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருப்பேன், அதை பார்த்து காப்பி அடித்து கொண்டு அந்த மெத்த நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு பார்த்துக்கலாம் அப்புறம்னு நினைக்கிறாங்கல்ல. இவன்லாம் குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். குழப்பல இவனுக்கு எல்லாருக்குமே குழப்பம் இருக்குது, யாரும் சொல்ல முடியாது. இந்த கேரக்டர் யாராருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லோருமே குழப்பம் அடைந்து இருக்கிறார்கள். என்னது, செல்லுகிற இடத்துல குழப்பம், எழுப்பப்படுவோமா எழுப்பப்பட மாட்டோமா என்பதில் குழப்பம், அதுக்கு பிறகு சந்தேகம் உள்ள, இது எல்லாம் சேர்ந்து குழப்பமாக உள்ளத்தில் மாறிவிடும். அந்த குழப்பமாக மாறிவிட்டால் அமல் செய்யாமல் தூண்டாது. அதனால தான் பெரும்பாலும் மனிதன் ஏன் தொழாமல் இருக்கிறாங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நம்பாமல் இருக்கிறாங்க, மறுமையை நம்பாமல் இருக்கிறாங்க, அவங்க குர்பானி கொடுக்குறாங்களே இல்லையா, ஜக்காத்து கொடுக்குறாங்கல்ல, ஏன் தொலை வர மாட்டேங்கிறாங்க? தொலை வராததுக்கு காரணம் உள்ளத்தில் அவங்களுக்கு குழப்பம் இருக்குது. அல்லாஹ் அந்த குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. எப்போ சரியான பாதையை அவங்க தேர்ந்தெடுக்கவில்லையோ உள்ளத்தில் குழப்பம் அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்வதற்கான அந்த ரீசனை எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க உள்ளத்துக்குள்ள அவங்க ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுக்கிட்டு அதை சரி கண்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் செட்டாகுதுப்பா, இப்போ இந்த காலத்தில் வட்டி வாங்க வாழ முடியுமா, இந்த காலத்தில் இவங்க தொழில் செய்ய வாழ முடியுமா, இந்த காலத்தில் இது மாதிரி இருக்க முடியாமல் இப்படிதான் இருக்க முடியுமா, இவங்க அப்படி பேசுகிறாங்க. சும்மா ஏதாவது அவனே சொல்லிக்கிறது, அவனே சொல்லிக்கிற சொந்தமாக சொல்லலை, நடைமுறைகள் நம்மளுக்கு எடுத்து காட்டுகிறது. மனிதர்களுடைய நடைமுறைகளை வைத்து தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ யாருடைய உள்ளத்தில் குழப்பம் இல்லையோ அவர்கள் தெளிவாக நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. நான் சாக போகிறேன், நான் போக போகிறேன், நான் எழுப்பப்பட இருக்கிறேன், அல்லாஹ் முன் நிற்க இருக்கிறேன், அல்லாஹ் என்னை கூப்பிடுறான், கண்டிப்பாக நான் பள்ளிவாசலுக்கு வரணும், அல்லாஹ் சொன்ன மாதிரி நான் வாழணும், அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழலைன்னா என்னை அல்லாஹ் பிடிச்சிருவான், காசு இப்போ ₹1 கோடி வரட்டும், அதை உனக்கு குப்பையில் விட்டு போடு, அல்லாஹ் சொன்ன மாதிரி வந்தால் நான் வச்சுக்கிறேன், இல்லைன்னா எனக்கு வேணாம், எவ்வளோ எனக்கு லாபம் வந்தாலும் எனக்கு தேவை கிடையாது, ஹராம் எனக்கு 1 பைசா கூட வேணாம், இப்படி தான் சில பேர்கள் கரெக்டாக முடிவு எடுப்பாங்க. இவர்கள் குழப்பத்தில் இல்லை. நல்லா இதான் நம்ம ரெஃபரன்ஸ் பார்த்துக்கிறது. இதை வச்சு தான் நம்ம குழப்பத்தில் இருக்கிறோமா இல்லையான்னு விளங்கிறோம். மாற எப்போ இதெல்லாம் செட் ஆகாது, இது செட் ஆகாதுப்பா, எனக்கு இதெல்லாம் வாழ முடியாதுப்பா, இவங்க சும்மா பைத்தியக்கார போயிருவோம்பா உலகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஒரு வழியை கடைபிடித்து கொண்டு குறிப்பிட்ட விவாதத்தை மட்டும் செய்வான். வெள்ளிக்கிழமை வருவான், 27ஆம் கிழமை வருவான், அதே மாதிரி பெருநாளுக்கு வருவாங்க, அதுக்கு பிறகு என்னது ஆடை இருப்பாங்க கரெக்டாக, அதுக்கப்புறம் அங்கே உள்ளதான் கரெக்டாக செஞ்சுக்குவாங்க, புது நிறுத்தலாம் வாங்குவாங்க. இந்த மாதிரி அமல் செய்பவர்கள் வியாபாரத்தில் கரெக்டாக இருக்க மாட்டாங்க, ஹலால் ஹராம் பெற மாட்டாங்க, பைசா எப்படி வந்தாலும் பிரச்சனை நினைப்பாங்க. ஏன் நான் சொல்கிறேன் போர்ஸா ஏன் சொல்கிறேன்னா இதுதான் இன்றைய நிலைமை. இதுதான் இன்றைக்கு பெரும்பாலான நிலைமை. ஒன்று முழுமையாக மறுப்பவர்கள் ஒரு செட்டு, இன்னொன்று நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டு அமல் செய்யாதவர்கள், இன்னொன்று உள்ளத்தில் குழப்பம் உள்ளவர்கள். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆயத்தில் சொல்கிறான்,
இவர்கள் சந்தேகத்திலே வாழ்ந்து தங்களை சரி பண்ணிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அறிவுரை பண்றான், தூதரே நான் சொன்னதில் சொல்லிக்கிட்டே இரு, இப்படித்தான் இவங்க இருப்பாங்க, அது சில பேரை மாத்திரம் பொறுக்கி எடுப்பேன், அவர்கள் சரியாக நடைமுறைப்படுத்துவார்கள், அவர்கள் இதை கரெக்டாக விளங்குவாங்க, அவங்களோடு சேர்ந்துக்கிட்டு காலையில் மாலை திக்கல் செய்யணும். பின்னாடி வருது இப்படி மாற்றம் படித்தார். இந்த 50வது சூறா வந்து மிக முக்கியமான சூறா. இது காஃபி என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவை மாத்திரம் ஒரு தனி மனிதன் சரியாக விளங்கி விட்டான் என்று சொன்னால் இந்த குரானில் இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸ் இது உள்ள இருக்குது. 45 வசனங்கள்ல மொத்த வசனங்கள் இருக்குது. இதை இந்த காஃப் சூறாவை படித்துவிட்டு எத்தனை பேர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததை நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய சர்வீஸில் இந்த காஃப் சூறாவை மாத்திரம் தமிழில் படித்து எவ்வளோ பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு அதிகமான அறிவுரைகளையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் ஏற்கனவே நடந்த விஷயங்களையும் மனிதன்னா யார் என்பதையும் தெளிவாக தெளிவாக வல்லவன் சொல்லுகிறான். நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை பார்க்க இருக்கிறோம். இதுவரை 15 வருஷங்களை பார்த்துருக்கிறோம். அதில் வந்து மிக பிரம்மாண்டமான கருத்துக்கெல்லாம் உள்ளே இருக்குது. நேரத்தை கருதி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்களே இந்த முயற்சி எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா இதே மாதிரி ஓதி செல்போனை எடுத்து தனித்தனி வார்த்தை எடுத்து கோர்வையை அர்த்தம் வச்சு சிந்திக்க பார்க்க ஆரம்பித்து விட்டால் இன்னும் பல அதாவது சிந்திக்க முடியாத அறிவுகளெல்லாம் உள்ளே இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொள்கிறோம். அப்போ குர்ஆன் மூலமாக கிடைக்கிற அறிவு தான் பரிபூர்ணமான அறிவு. அந்த அறிவை அல்லாஹ் அந்த உலக மக்கள் பரவலாக ஆக்கி வைக்கிறான். அதை நாம் எடுப்பதற்கு நாம் வந்து முயற்சி பண்ணலங்கிற குற்றச்சாட்டு நம்மகிட்ட இருக்குது. அந்த குற்றச்சாட்டை நம்ம வந்து விலகிவிட்டு எனக்கும் இந்த குர்ஆன் புரியும் என்று முழு நம்பிக்கையோடு எடுத்து ஓதி வாசித்து சிந்தித்து பார்த்து நடைமுறைப்படுத்த வேண்டும். பல ரஹ்மான் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் வளரமான அருள் படைப்பானாக. வாசரதான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா